கிளாஸ் என்ன எது எதுவுமே எனக்கு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் இருக்குதான், இந்த மாதிரி 14ஆம் தேதி போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னாங்க. இப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள், நிறைய எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். எங்கேயுமே யார்கிட்டையுமே யார் மூலமே நான் அழுதவே இல்லை. எப்பவுமே நான் அது மாதிரி இது பண்ண பிள்ளைங்க யார்கிட்டையுமே இது பண்ணதில்லை. எனக்கு கோயிலுக்கு போகும்பொழுது அது தனியா நம்ம போறோம், ஒரு மாதிரி ஒரு இது இருக்குங்க. அப்பதான் எனக்கு வருத்தத்துல அந்த கண்ணீர் வரும், வருத்தமோ சரி சந்தோஷமா எதுவாக இருந்தாலும் அப்பதான் அந்த பகிர்வு இருக்கும் கடவுள்கிட்ட கூட. ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கவே இல்லை. கடைசியில பார்த்து நானும் சிவபக்தேனா ஒன்னும் வச்சு சொல்லல, என்னால அதை நல்லா சொல்ல முடியாதோன்ற மாதிரி எனக்கு நாக்குல ஒரு மாதிரி தழுதழுத்து போயிடுச்சு. சொல்லவே அவ்வளவுதான், அழுகதான் ரொம்ப வந்துச்சு. வாட்டு ஊத்துது. ஏன் இப்படி அழுகுறான்னு கடவுளே இருக்கும். அது இப்படி இவ்வளவு பேருக்கு நல்லா நடந்ததே இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம அப்படியே ஊத்து ஊத்துது. அது அடுத்து இந்த பாட்டையும் போட்டு ரொம்ப சொல்ற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இணை உணர்வை ஏற்படுத்தி நம்மளே நாமளே அறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் எல்லாம் இதுல நல்லா கிடைக்குதுன்றது. ஐயா கேட்டேன், எப்படி பாப்பா அப்படி மாறிச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாம் இதுதானா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு இதுகள்ல நல்லது நடக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நல்லது நடக்கும். இந்த அளவுக்கு எவ்வளவு அப்படியே அந்த நிறத்தையே மாத்தி அவங்களோட அந்த பிடி போக்கி இருக்கு அப்படின்னாக்கா நாங்க என்னதான் சொல்றது. ரொம்ப நன்றி சார், இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நீ இப்போ அது கூட்டிட்டு எந்த வழியா போனாலும் இன்னும் ஒரு நல்ல வழி காட்டி நல்லபடியா ஒரு தொடர்பு ஏற்படுத்தி விட்டு நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி.